வெல்கம் டு ஏகேஎஸ் நாட்டுக்கோழி ஃபார்ம். அதிகமாக லாபம் தர்ற ஒரே கோழி எதுன்னு பார்த்தீங்கன்னா கைராளி கோழி தான். ஏன் கைராளி கோழி அதிகமாக லாபம் தருது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வருஷத்துக்கு 250 முட்டைகள் விடும். ஸோ முட்டைகள் ரேட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கோழியோட முட்டையோட ரேட்டு எங்கள் இடத்துல நாங்கள் ஃபார்மில் கொடுக்கக்கூடியது 12 ரூபா. ஸோ இடத்துக்கு இடம் மாறுபடலாம். ஸோ கூடலாம் இல்லை குறையலாம், சரிங்களா? இருந்தாலும் கூட ஒரு வருஷத்துக்கு 250 முட்டைகள் விடுவதனால கைராளி கோழிக்கு வளர்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்கும், அதிகமாக லாபம் தர்ற ஒரு கோழியாகவும் இருக்கும். ஸோ இதோட மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கறிக்கும் நல்லா இருக்கும், அது மட்டும் இல்லாமல் முட்டைக்கும் சூப்பராக இருக்கிறதுனால அதிகமாகவே நல்லாவே சூப்பராகவே லாபம் தருது. இது அதிகமாக தருது. ஏன்னா நாங்கள் குறைஞ்ச 5 வருஷமாக நாங்கள் இதை மெயின்டெனன்ஸ் பண்ணி வளர்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ சூப்பர் நல்ல ஒரு ரிசல்ட்டு எங்களுக்கு தர்ற கோழி தான். ஸோ இப்போ எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா, இதில் 1 மந்த் சிக்குகள் இப்பொழுது விற்பனைக்கு இருக்குது. அது 1 மந்த் கிடையாது, மேக்ஸிமம் இது 40 நாட்கள் ஆனது. ஸோ இது எடுக்கக்கூடிய அனைத்து மெடிசனும் வேக்சினும் எல்லாமே எடுத்து இப்போ சூப்பர் கண்டிஷனில் சூப்பராக இருக்குது. தேவைப்படுற நண்பர்கள் எங்களே தொடர்பு கொள்ளலாம், சரிங்களா? தமிழ்நாடு முழுவதுமே டெலிவரி வசதி உள்ளது. நேரிலையும் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சரி நாங்கள் வெளியூரில் இருக்கோம், எப்படி அனுப்புவீங்களை கேட்டால் ஒன்று ட்ரெயினில் அனுப்புவோம். ஸோ எங்களால் குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நேரடியாக கொண்டு தருவோம். மினிமம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, நீங்கள் 20க்கு மேலே கூட எடுக்கலாம். ஸோ நாங்கள் டெலிவரி பண்ணி தருவோம். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போகிற கஸ்டமருக்கு டேரெக்டாக எங்களுக்கு கால் பண்ணி கேட்டு அதுக்கு என்ன மெடிசன் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அது எப்படி பராமரிக்கிறது எல்லாமே எங்களை டேரெக்டாகவே கால் பண்ணி கேட்டுக்கலாம். அந்த ஒரு வசதி எங்கள்கிட்ட உள்ளது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, கைராளி கோழி வளர்க்க ரொம்ப ஒரு எளிமையாகவே இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கரெக்டாக அந்த வேக்சின் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா அந்த கோழிங்களுக்கு எந்த ஒரு சீக்குமே வர்றதே கிடையாது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த கோழிங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 கிராம் தீவனம் மட்டும்தான் அது எடுக்கும். ஏன்னா அதுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும்தான் எடுத்து சாப்பிடுது. எக்ஸ்ட்ரா எந்த ஒரு தொந்தரவும் அந்த கோழியை பொறுத்தளவும் கிடையாது. நாங்கள் ஒரு 50% பார்த்திங்கன்னா கம்பெனி ஃபீடும், 50% இயற்கை தீவனம் கொடுத்து நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 70லேருந்து 80% எங்களுக்கு முட்டை கிடைக்கிது. ஸோ முட்டை விற்பனை வாய்ப்புகள் பார்த்திங்கனாவே நல்லாவே இருக்கும். அதனால் இந்த முட்டை தொழில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அது நாட்டுக்கோழி முட்டை தான் நான் விற்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கோழி ரொம்ப சூட்டபுல்லாக இருக்கும். ஸோ இதோட பூர்வீகம் பார்த்திங்கன்னா கேரளா கொல்லத்தில் ஹேச்சிங் பண்ணுறேங்க. ஸோ நாங்களும் அங்கேருந்து தான் டே ஓல்ட்டாக வாங்கி அதை நாங்கள் ப்ரூடிங் கொடுத்து அதுக்கு டே ஓட்டிலேருந்து 35வது நாள் வரைக்கும் கொடுக்கக்கூடிய அனைத்து மெடிசன் நாங்கள் கொடுத்து நல்ல ஒரு சூப்பர் கண்டிஷனில் வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் போனாட்டிலாம் நாங்கள் பார்சல் பண்ணி அனுப்பும் போது சென்னைக்கு பார்சல் பண்ணி அனுப்பினோம். அப்போ சின்ன மிஸ்டேக்குகள் நடந்தது. ஸோ அது இப்போ ஃபுல்லாகவே நாங்கள் மாற்றி எடுத்து அதுக்கு வேறு ஒரு மெத்தட் நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ அதை நான் அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக போடுறேன். இந்த கைராளி கோழி பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுமா எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஏன்னா அதில் நான் ஃபுல்லாகவே கைராளி கோழியை பற்றி அதிகமாகவே நாங்கள் சொல்லியிருக்கோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த கோழிங்களுக்கு சரியாக ரெகுலராக நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு வைட்டமின் சப்ளிமெண்ட் கண்டிப்பாக கலந்துகிட்டே இருக்கணும். அதனால் நாங்கள் என்ன சப்ளிமெண்ட் கொடுத்துருக்கோம், குரோய் பிளஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ குரோய் பிளஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் 1/2 லிட்டராக வாங்காதீங்க. 1/2 லிட்டராக வாங்கினா ரேட்டு அதிகம். அதே 5 லிட்டராக வாங்கினோம்னா நம்மளுக்கு அதிக நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கெட்டு போகிற பொருள் கிடையாது. ஸோ 5 லிட்டர் வாங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ரேட்டு கம்மியாகவும் கிடைக்கும். ஏன்னா முட்டைக்கோழியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக ஏதாவது அதுக்கு ஒரு வைட்டமின் சத்து உள்ளது ஏதோ ஒன்று போயிட்டே இருக்கணும், சரிங்களா? ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு 90% கூட நம்ம முட்டை எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கொடுங்க.